ஹாய் குட் ஈவினிங். என்னோட சண்டே எப்படி போச்சு பார்க்கலாமா? இன்றைக்கி மார்னிங் சண்டேனால நாங்கள் லேட்டாக தான் எழுந்தோம். ஸோ எழுந்ததுக்கப்புறம் ரீசெண்டாக நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எங்கள் வீட்டில் வந்து காஃபி அடிக்ட் வந்து நிறையா ஆகிட்டாங்க. ஸோ கான்டினென்டல் காஃபியோட ஃப்ளேவர் வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாளாவது காஃபி போட்டு கொடுத்துருவேன். எனக்கும் அந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு சிம்பிளான பிரேக்ஃபாஸ்ட் தான் இன்றைக்கி. ஊத்தாப்பம், அதுக்கப்புறம் வந்து டிஃபன் சாம்பார் வந்து வீட்டிலேயே அரைச்சி நான் ரெடி பண்ணேன். இவங்களுக்கு வந்து இந்த ஹோட்டல் ஸ்டைலில் டிஃபன் சாம்பார் வந்து நம்ம மசாலா எல்லாம் அரைச்சி வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணுற சாம்பார் ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி அவங்களுக்காக அந்த சாம்பார் ரெடி பண்ணி சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிட்டோம். தேங்காய் பால் வந்து என் பையனுக்கு வந்து டெய்லி எம்டி ஸ்டொமக்கில் நான் எடுத்து கொடுப்பேன். ஏன்னா அவன் வெயிட் கெயின் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் தான். 1 பாட் ரைஸ் மாதிரி எல்லா வெஜிடபிள் போட்டு பிசிபிளாக பண்ணி கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஒரு 1 o'clock மேலே அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் மட்டும் கட் பண்ணி கொடுத்துட்டு, எனக்கு இன்றைக்கி சண்டேனால சுத்தமாக ரெஸ்ட் இல்லை, நிறைய ஒர்க் இருந்துச்சு. ஸோ ஒரு 20 தேங்காய் கிட்ட சமைக்கிறது போக மிச்சம் தேங்காய் மீதம் இருந்துச்சு. ஸோ வீட்டிலேயே உடச்ச தேங்காய் எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 4-5 நாளாக யோசிச்சுட்டே இருந்தேன். பட் டைமே இல்லை. ஸோ ஹெல்ப்புக்கு இன்றைக்கி வீட்டில் பசங்களாக இருக்கனால தேங்காய் எல்லாத்தையும் உடச்சிட்டு எண்ணெய் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நான் கோகனட் ஆயில் ரெடி பண்ணுற வீடியோ உங்களுக்கு இன்னொரு வீடியோ நான் போடுறேன். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்டு வந்து தோட்டத்துலேருந்து வாழைப்பழம்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. ஸோ பழம் தனியாக, காய் தனியாக எல்லாத்தையும் பிரித்து எடுத்து வச்சுட்டு ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து பசங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பட்டர் பாப்கார்ன், சீஸ் பாப்கார்ன் ரொம்ப பிடிக்கும். இந்த பட்டர் கார்லிக் ப்ரெட்டு கூட ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் அவங்களுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்தேன்.